இன்னைக்கு வந்து நம்ம விஸ்ஸோட அல்டிமேட் கிளவுட் செக்யூரிட்டி சாம்பியன்ஷிப் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ரீசெண்டாக வந்து விஸ் ஒரு சிடிஎஃப் சேலஞ்ச் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 12 மந்த்ஸ் 12 சேலஞ்சஸ் மாதத்துக்கு ஒரு சேலஞ்சை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். சைன்இன்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாகவே ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி என்டர் சேலஞ்ச் கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து ஒரு லினக்ஸ் டெர்மினல் ஒன்று நமக்கு இங்கே வந்துடும். ஆல்சோ ஒரு என் பாயிண்ட் இங்கே வந்து இந்த டெர்மினல் மேலே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேர்ள் ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு என் பாயிண்ட் இருக்கு. ஸோ த கொஸ்டின் வந்து பெரிமீட்டர் லீக் அப்படின்றது தான். ஆஃப்டர் வீக்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் யூ கெயின்ட் ஆக்சஸ் டு வாட் யூ ஹோப் இஸ் அ ஃபைனல் சர்வர் தட் யூ கேன் தென் யூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் த சீக்ரெட் ஃபிளாக் ஃப்ரம் அன் S3 பக்கெட். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் எல்லா மெத்தடும் யூஸ் பண்ணி ஒரு ஃபைனல் சர்வரில் இருக்கோம். ப்ராபப்ளி அந்த சர்வர் இதாக இருக்கலாம். அண்ட் then you can use to extract out the secret flag from an S3 bucket. It won't be easy though. The target uses an AWS data perimeter to restrict access to bucket contents. Challenge உள்ள வந்த உடனே you have discovered a Spring Boot application running on AWS. So இது ரெண்டு தான் வந்து நம்மளோட கீ அட்டாக் வெக்டராக இருக்கும். இதில் AWS கூட நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியும். ஸ்ப்ரிங் பூட் பற்றி பெருசாக எக்ஸ்போஷர் இல்லை. ஸோ ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லி எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்றப்போ சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து நமக்கு விஸ்ஸோட ஒரு பிளாக் தான் கிடச்சிது. ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டர் அப்படின்றது ஒரு வைட்லி யூஸ்டு ஜாவா அப்ளிகேஷன் அப்சர்வபிலிட்டி. ஓகே, ஸோ ஜாவா ஆப் அப்சர்வ் பண்ணுறது ஸ்ப்ரிங் பூட் ஆக்சுவேட்டர்ன்றது ஜஸ்ட் ஒரு மானிட்டரிங் டூல் and found in over 60% of the cloud environments. So that is a huge number, but its exposure can lead to serious risks when misconfigured. So அதில் பார்த்தோம்னா the first method is expose the heap dump file to capture the current state of the Java heap. So Java heapல இருக்கிற அந்த மெமரியில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து டம்ப் பண்ணுறதுக்காக ஒரு ஹீப் டம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு என் பாயிண்ட் இருக்கும் போல். ஸோ அதை வந்து பப்ளிக்கு நம்ம அவைலபிளாக வச்சுருந்தாங்க அப்படின்னா we can just retrieve anything from the memory. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை ட்ரை பண்ணுவோம். இந்த கேர்ள் கமாண்டை எடுத்து பார்ப்போம். ஓகே, ஈவன் பிஃபோர் ட்ரையிங் தட் ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிற கமாண்டை ரன் பண்ணுவோம். கேர்ள் அண்ட் தென் தி என் பாயிண்ட் தான் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ வெல்கம் டு த ப்ராக்ஸி சர்வர். இது வந்து ஒரு பேசிக் ஃப்ளோ ஆஃப் ப்ராக்ஸி சர்வர்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு எண்ட் யூசர் இந்த ப்ராக்ஸி சர்வரை ஹிட் பண்ணுறப்போ we can specify which URL to proxy. ஸோ லெட்ஸே நம்ம இப்போ யூடியூப் பார்க்கணும் அப்படின்னா youtube.com வந்து அந்த ப்ராக்ஸி சர்வருக்கு சென்ட் பண்ணோம்னா இன்ஸ்டெட் ஆஃப் அஸ் டைரக்ட்லி கோயிங் டு யூடியூப் அந்த ப்ராக்ஸி சர்வர் வந்து யூடியூபை விசிட் பண்ணி என்ன ரெஸ்பான்ஸ் வருதோ அதை வந்து நமக்கு ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ப்ராக்ஸி சர்வரோட பேசிக் ஒர்க்கிங்ஸ். ஸோ அதுதான் இப்போ இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்கன்ஃபிகரேஷன் ஹீப் டம்ப் ஃபைல் நமக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். /actuator/heapdump அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதோட ரெஸ்பான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நோ ஸ்டாட்டிக் ரிசோர்சஸ் actuator/heapdump. ஸோ அப்படி ஒரு பாத்தே இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஸோ மேபி அந்த பாத்தை வந்து அவங்க டிசேபிள் பண்ணி வச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பார்த்தோம்னா கேட்வே என் பாயிண்ட் லீடிங் டு ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன். இந்த ரெண்டு என் பாயிண்ட்ஸ் /gateway/routes அப்படி இல்லைனா /actuator/gateway/routes இந்த என் பாயிண்ட் எக்ஸ்போஸ் ஆகியிருந்தாலும் அதை வச்சு நம்ம மற்ற என்னென்ன என் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியாக ரிட்ரீவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் ரிட்ரீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் ஏதாவது வல்னரபிள் ரவுட் இருக்குது அப்படின்னா நம்ம அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த ரெண்டு என் பாயிண்ட்டுமே நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். /actuator/env எக்ஸ்போஸ்டு env என் பாயிண்ட்ஸ். ஸோ மேபி இது வந்து நமக்கு யூஸ் ஆகலாம். ஏன்னா என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸில் வந்து யூஸ்வலாக வந்து க்ரெடென்ஷியல்ஸோ இல்லை AWS க்ரெடென்ஷியல்ஸ் சம்டைம்ஸ் என்வாயர்மெண்ட் வேரியபிளில் செட் பண்ணுவாங்க. அதனால அந்த என் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். /actuator/env. ஓகே, ஸோ சம் அவுட்புட் நமக்கு இங்கே வந்திருக்குது. இதை வந்து ஒரு ஜேசான் வேல்யூவாக ஃபுல்லாக டம்ப் எடுத்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எடுத்து என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக வந்து ஒரு ஏஐ கிட்ட கொடுப்போம். அதுவே சொல்லிடுச்சு இட்ஸ் Java 24 அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்லி அமேசான் கார்ட்டை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. சூப்பர். ஸோ வி ஆல்ரெடி நோ இட்ஸ் ரன்னிங் ஆன் AWS அண்ட் லினக்ஸ் AMD 64. தட் இஸ் ஃபைன். ஆப்போட நேம் பார்த்தோம்னா ஸ்ப்ரிங்கு, போர்ட் வந்து 8080ல் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்குது. ஜாவா வெண்டர் வந்து அமேசான் தான். யூசர் நேம் ஈஸி டு யூசர். பட் சிஸ்டம் என்வாயர்மெண்ட் வேரியபிளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு என்வாயர்மெண்ட் வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிளோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா challenge 470F711. So which suggests an S3 bucket is being used or referenced by the application environment. ஸோ அந்த ஆப்போட என்வாயர்மெண்ட்டில் இந்த பக்கெட் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் எங்கேயாவது. இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு பக்கெட் இருக்குது இந்த என்வாயர்மெண்ட் வேரியபிள்லேருந்து.
வேற எதுவும் நீங்க மேனுவலா இதில கோ த்ரூ பண்ணீங்கன்னாலும், பெருசா வேற எந்த ப்ராப்பர்ட்டியும் இருக்க மாரி எனக்கு தெரியல. ஸோ நவ் வி ஆர் அவுட் ஆஃப் லக். ஸோ இந்த அட் திஸ் பாயிண்ட் நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஹிண்டர் வந்து ரிவீல் பண்ணேன். /actuator/mappings என்ட் பாயிண்ட் குடுத்திருந்தாங்க. இந்த எண்ட் பாயிண்ட்ட ஹிட் பண்ணோம் அப்டின்னா, இட் அகைன் கிவ்ஸ் அஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ அது எல்லாத்தையும் அகைன் எடுத்து நம்ம ஏஐ கிட்ட குடுப்போம். அப்ளிகேஷன்ல வந்துட்டு ஏதோ டிஸ்பேட்ச் சர்வ்லெட்ன்னு என்னமோ இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்லாஷ் வந்து challenge.app.homeன்றது வந்து ஹேண்டில் பண்ணுது. /proxy அப்படின்னு சொல்லி ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்குது. வித் த யூஆர்எல் பேராமீட்டர். இது வந்து நம்ம கீயா நோட் பண்ணி வச்சுக்க வேணும். ஏன்னா /proxy அப்படின்றத ஏன்னா இது வந்து ஆக்சுவலா ஒரு ப்ராக்ஸி சர்வர். நம்ம என்ன யூஆர்எல் குடுத்தாலும், அத வந்து நம்மளோட ஆன் பிஹால்ஃப் ஆஃப் அஸ் அது ரிக்வெஸ்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ நமக்கு ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஃபங்ஷனாலிட்டி தான். அதுக்கப்புறம் /error இருக்கு. வேற எதுவும் பெருசா டேட்டா இல்ல. இப்போ கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன்ல இருந்து /proxy அது வந்து ஒரு யூஆர்எல் எடுக்கும் அப்படின்றது தான் நம்மளோட ஹியூஜ் பிவட்டிங் பாயிண்ட். ஏன்னா, இந்த ப்ளாக்ல வந்து நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, அதோட செகண்ட் ஹால்ஃப் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சப்போஸ் அந்த மாரி மிஸ்கான்ஃபிகரேஷன் இருந்தது அப்படின்னா, வி கேன் யூஸ் தி ஐஎம்டிஎஸ் இன்ஸ்டன்ஸ் மெட்டாடேட்டா சர்வீஸ் ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம ப்ராக்ஸி சர்வர் தான் ஆக்சஸ் பண்ண போறோம். பட் இன்ஸ்டெட் ஆஃப் ரீச்சிங் அவுட் டு எனி அதர் வெப்சைட், we can reach out to the IMDS v2. ஸோ IMDS v2 அப்படின்றது ஒண்ணும் இல்ல. ஒரு இன்ஸ்டன்ஸ் மெட்டாடேட்டா சர்வீஸ். இது வந்து AWSல எல்லா இன்ஸ்டன்ஸ்லயும் பார்த்தோம்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் எண்ட் பாயிண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கும். அந்த எண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுதான். ஸோ எல்லா EC2 மிஷின்லயும் இந்த எண்ட் பாயிண்ட்ட வந்து ஹிட் பண்ணோம் அப்படின்னா, அந்த இன்ஸ்டன்ஸோட மெட்டாடேட்டா என்னவோ அத வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கப்புறம் இங்க தான் சம்திங் லைக் ரொம்ப குரூஷியலான இது. IAMல செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளால கேதர் பண்ண முடியும். அண்ட் ஆக்சுவலா எப்படி இந்த IMDS v2 யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதோட டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ இத வந்து நீங்களே கோ த்ரூ பண்ணுங்க. ஒரு ஓவரால் ஜிஸ்ட்ல சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் புட் ரிக்வெஸ்ட் போட்டு ஒரு டோக்கன் எடுக்கணும். அண்ட் தென் நம்ம சப்சிக்வென்ட்டா பண்ற எல்லா கெட் ரிக்வெஸ்ட்க்கும் அந்த டோக்கன யூஸ் பண்ணி கெட் பண்ணணும். ஸோ இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த IMDS எண்ட் பாயிண்ட் வந்து எக்ஸ்போஸ் ஆகியிருக்குதா இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கு முன்னால அந்த ப்ராக்ஸி எண்ட் பாயிண்ட் வந்தோட ஸ்கீமா எப்படி இருக்கு? அதாவது அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு இப்ப தெரியணும். ஸோ அதனால சும்மா ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லி /proxy அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெய்ட் அவே குடுப்போம். ஸோ இதுல என்ன குடுத்திருக்கு அப்படின்னா, ரிட்டர்ன் என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னா, இன்வாலிட் ரிக்வெஸ்ட் பாராமீட்டர்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அண்ட் அகைன் ஏ நம்ம வந்து ஏஐ கிட்ட கேட்டதுலருந்து நமக்கு தெரியும். ப்ராக்ஸி அப்படின்றது யூஆர்எல் பாராமீட்டர் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என்ன பண்றோம், அதுக்கப்புறம் ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்றோம். யூஆர்எல் ஈக்குவல் டூ லெட்ஸ் சே சும்மா எதுவும் கொடுக்காம பாஸ் பண்ணுவோம் என்ன சொல்லுது அப்படின்ட்டு. ஓகே. ஸோ அதுவே வந்து நமக்கு இப்போ ஒரு ஃபார்மேட்டும் குடுத்திருக்கு. யூஆர்எல் ஈக்குவல் டூ checkip.amazon.aws.com அப்படின்னு சொல்லி குடுத்திருக்கு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, திஸ் ப்ராக்ஸி பாசஸ் அலாங்ஸ் ஹெட்டர் அண்ட் டிஃபரெண்ட் ரிக்வெஸ்ட் டைப்ஸ். ஓகே. ஸோ ஹெட்டர் என்னவோ அது, அதுக்கப்புறம் ரிக்வெஸ்ட் டைப். ஸோ இது புட் ரிக்வெஸ்ட்டா இருக்கலாம், கெட் ரிக்வெஸ்ட்டா இருக்கலாம். அதையும் வந்து ஃபார்வர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ யூஆர்எல் ஈக்குவல் டூ checkip.amazon.com அப்படின்ற ப்ராக்ஸி வந்து ஹிட் பண்ண வைப்போம். ஸோ ஹிட் பண்ணுச்சு அப்படின்னா, வி கெட் அ பப்ளிக் ஐபி. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ராக்ஸி சர்வரோடது. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த ப்ராக்ஸி சர்வர வந்து IMDS v2 மெட்டாடேட்டா ஐபிய வந்து ஹிட் பண்ண வச்சு, அந்த ரெஸ்பான்ஸ நமக்கு ஃபார்வர்ட் பண்ண வைக்கணும். ஸோ IMDS மெட்டாடேட்டாவோட எண்ட் பாயிண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இங்க கீழ இருக்கிற ஐபி அட்ரஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து அத ட்ரை பண்ணலாம். ஓகே. ஆடிங் டூ தட், இப்போ IMDS எண்ட் பாயிண்ட்ட வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் வந்து நம்ம புட் ரிக்வெஸ்ட் பண்ணி டோக்கன ஃபர்ஸ்ட் ஃபெட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அத தான் இங்க கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கர்ல் பார்த்தோம்னா, புட் ரிக்வெஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்ஸி எண்ட் பாயிண்ட். அந்த யூஆர்எல்லோட ஸ்பெசிஃபிகேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, IMDS ஓட /latest/API டோக்கன் அப்படின்னு சொல்லி எண்ட் பாயிண்ட்ட ஹிட் பண்றோம். வித் த ஹெட்டர் AWS EC2 மெட்டாடேட்டா டோக்கன் TTL செகண்ட்ஸ் வந்து 21600 நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 6 ஹவர்ஸ்க்கு செட் பண்ணி சென்ட் பண்றோம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு டோக்கன் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த API டோக்கன். ஸோ இந்த டோக்கனை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் பண்ற எல்லா ரிக்வெஸ்ட்டும் வந்துட்டு நம்ம கெட் ரிக்வெஸ்ட் பண்ணா போதும். அதனால பழைய ஏதாவது ஒரு இது எடுத்துக்குவோம். ஓகே. ஸோ /proxy யூஆர்எல்ல வந்து நம்ம ஆல்ரெடி இது போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன எண்ட் பாயிண்ட்ட ஹிட் பண்ண போறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு முன்னாடி காட்டினதுதான் IAM/security credentials அப்படின்ற எண்ட் பாயிண்ட்ட ஹிட் பண்றோம். இத ஹிட் பண்றப்போ ஹெட்டர்ல வந்து நம்ம இந்த EC2 மெட்டாடேட்டா டோக்கன் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல ரிட்ரீவ் பண்ண டோக்கனையும் சேர்த்து பாஸ் பண்ணணும். இத ரிட்ரீவ் பண்றப்போ நமக்கு வந்து ஒரு IAM ரோலோட நேம் கிடைக்குது.
சேலஞ்ச் 01559236 அப்படின்னு சொல்லி. ஸோ இதையே எடுத்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதே என் பாயிண்ட்ல தான் /IAM/security credentials அந்த எண்டில் வந்து இந்த ஐஎம் ரோலையும் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ இதையும் மென்ஷன் பண்ணி நம்ம ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஜேசான் ரெஸ்பான்ஸ் வருது. அதில் பார்த்தோம்னா ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ, அதுக்கப்புறமா ஒரு டோக்கன். இது வந்து செஷன் டோக்கன் தான். ஸோ அதனால இது மொத்தத்தையும் இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து கிரெடென்ஷியல் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு நம்ம வந்து இப்போ இந்த ஆன்லைன்லேயே இவங்க கொடுத்துருக்கிற லினக்ஸ் என்வாயர்மெண்ட்டில் வந்து இந்த கிரெடென்ஷியல்ஸை என்வாயர்மெண்ட் வேரியபிளாக செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஏடபிள்யூஎஸ் கமாண்டை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். AWS STS காலர் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஐடென்டிட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக தான் வருது. அக்கௌண்ட் நம்பர் பார்த்தோம்னா இது 0922ல் அசியூம்டு ரோல் தான். நம்ம இந்த ஐஎம் ரோல் அசியூம் பண்ணியிருக்கோம்னு நமக்கு தெரியும். இன்ஸ்டன்ஸோட ஐடியும் நமக்கு இங்கே கிடச்சிருக்குது. ஓகே, ஸோ இது வரைக்கும் பக்கா. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளாகை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிப்போம். நமக்கு வந்து S3 பக்கெட்டில் தான் வந்து இந்த சீக்ரெட் ஃப்ளாக் இருக்குன்னு தெரியும். ஆல்சோ நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே பார்த்தோம்னா இஎன்பி என் பாயிண்ட்டை ஹிட் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒரு பக்கெட் நேமும் வந்திருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும் அந்த பக்கெட்டில் தான் வந்து ஃப்ளாக் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பக்கெட் நேமை பிரிண்ட் பண்ணுறப்போ ஓகே, ஸோ அந்த பக்கெட்டில் இருக்கிற ஒரு ஃபைல் hello.txt அதுக்கப்புறம் ப்ரைவேட்னு ஒரு டைரக்டரி இருக்குது. இதையும் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த hello.txt நம்மளால டவுன்லோட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அப்போ AWS S3CP சும்மா லோக்கலுக்கு காப்பி பண்ணுறேன். இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ டவுன்லோட் வந்து எந்த எரரும் நமக்கு கொடுக்கல. ஸோ காப்பி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து கேட் பண்ணி பார்ப்போம். கேட் hello.txt கேட் பண்ணோம் அப்படின்னா வெல்கம் டு த ப்ராக்ஸி சர்வர். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரைவேட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ப்ரைவேட் டைரக்டரிக்குள்ளே தான் பார்த்தோம்னா flag.txt இருக்குது கன்ஃபார்ம். இந்த flag.txt ஃபைலையும் நம்ம இப்போவே அப்படியே டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை வந்து இந்த flag.txt காப்பி பண்ண ட்ரை பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒரு ஃபர்பிடன் எரர் வருது. ஸோ நம்மளால அந்த ஃபைலை வந்து டைரக்ட் ஆக்சஸ் பண்ண முடியல. ஈவன் தோ அந்த பக்கெட்டில் வந்து hello.txt ஆக்சஸ் பண்ண முடியுது. ஆனால் அந்த ப்ரைவேட் டைரக்டரிக்குள்ளே இருக்கிற flag.txt ஆக்சஸ் பண்ண முடியல. இதை வந்து அவங்க லைட்டாக கொஸ்டின்லேயே வந்து ஹிண்ட் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா இட் ஒன்ட் பி ஈஸி தோ த டார்கெட் யூசஸ் அண்ட் AWS டேட்டா பெரிமீட்டர் டு ரெஸ்ட்ரிக்ட் ஆக்சஸ் டு த பக்கெட் கண்டென்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஆல்மோஸ்ட் வி ஆர் ஸ்டக். ஸோ ஃபைனல் ஹிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணுவோம். அதில் வந்து ப்ரீசைன்ட் URL வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஹிண்ட் தான். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ப்ரீசென்ட் URL அந்த இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரியும். அதையும் வந்து நம்ம இப்போ ஏஐக்கிட்டே போவோம். ஸோ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஓகே சூப்பர். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரீசென்ட் URL கிடச்சிருக்குது. அண்டு இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை டேரெக்டாக வந்து நம்ம ப்ரௌசரில் ஹிட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஓகே, ஸோ வி ஸ்டில் டோன்ட் ஹேவ் த பெர்மிஷன். இது என்னன்னா இந்த அசியூம்டு ரோல் இஸ் நாட் ஆத்தரைஸ்டு டு பெர்ஃபார்ம் S3 கெட் ஆப்ஜெக்ட் ஆன் த ரிசோர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த டேட்டா பெரிமீட்டர்னு அவங்க சொல்கிறது. ஸோ இந்த flag.txt வந்து கெட் பண்ணுறதுக்கு இந்த அசியூம்டு ரோல் நம்ம யூஸ் பண்ணுற அசியூம்டு ரோலுக்கு வந்து இது பெர்மிஷன் இல்லை அப்படிங்குது. சரி, ஓகே, ஸோ இன் தட் கேஸ் நம்ம வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் us directly using the IAM role to hit the presigned URL நம்ம வந்து ப்ராக்ஸி சர்வர் வழியாக அந்த ப்ரீசென்ட் URL ஹிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு வந்து சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கர்ல் நம்ம அவங்க கொடுத்துருக்கிற என் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் URL ஈக்குவல் டு இந்த ப்ரீசென்ட் URL தூக்கி அப்படியே உள்ள போட்டிருக்கோம். இப்போ ரன் பண்ண என்ன பிரச்சனை அப்படின்னா 400 பேட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஏன்னா இப்போ இந்த URLோட பேராமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் வந்து https:// இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இருக்கிறதுனால இது வந்து ஒரு ப்ராப்பரான இன்புட்டாக இந்த வெப் வந்து எடுத்துக்காது. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த URL வந்து நம்ம URL என்கோட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தோன்னா ஒரு சிம்பிள் பைத்தான் ஸ்கிரிப்ட் இருக்குது. இதுவும் ஏஐ ஜென்ரேட்டட் தான். இதில் வந்து இந்த பேராமீட்டராக இந்த ப்ரீசைன்ட் URL கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து என்கோடட் URL என்வாயர்மெண்ட் வேரியபிளில் போட்டுரும் என்கோடட் URLனு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம்னா பேசிக்காக அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த :// இதுக்கெல்லாம் பதிலாக %3a %2f இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இல்லாமல் அதை ரிமூவ் பண்ணியிருக்குது. ஸோ இவ்வளோ தான் என்கோட் பண்ணுறது. நம்ம அகெயின் முன்னாடியிலேருந்து யூஸ் பண்ணுறக்கு அதே இது தான். ஸோ இப்போ இந்த ப்ராக்ஸி URL வந்து நம்ம என்கோடட் ப்ரீசைன்ட் URL வந்து கொடுக்குறோம். ஓகே, ஸோ கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா the flag is _CTF_presigned URLs are everywhere. ஓகே, presigned URLs are everywhere அப்படின்றது தான் ஃப்ளாக். ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே காப்பி பண்ணலாம். ஃபுல்லாக காப்பி பண்ணி கொண்டு போய் அவங்க சைட்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு முன்னாடி ஸ்பேஸ் பண்ணிடலாம். செக் flag அப்படின்னு கொடுத்தோன்னா ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ வில் பி லிஸ்டட் ஆன் த ரீடர் போர்ட், ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு வி
சால்வ் த்ரூ திஸ் சிடிஎஃப் சேலஞ்ச். ஹோப்ஃபுல்லி இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இது வந்து ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் மந்த் தான், ஜூன் மந்தோடது தான். நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஜூலைலேருந்து நெக்ஸ்ட் இயர் வரைக்குமே இன்னும் டோட்டல் 11 சேலஞ்சஸ் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ சப்போஸ் எல்லா சேலஞ்சஸும் வாக் த்ரூ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.